எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையலில் நார்த் மலபார் சைடில் கண்ணூர் காசர்கோடு சைடில் அவைலபிளாக இருக்கிற மால்பூரியோட ரெசிபி தான் பார்க்க போகிறது. மேங்களூர் சைடில் இது காமனாக இருக்கும். ஆனால் இங்கே கண்ணூரில் பேக்கரியில் கிடைக்கிறது மேங்களூர் கிடைக்கிறதோட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. கண்ணூர் பேக்கரி ஸ்பெஷல் மால்பூரி எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வரலாம். முதல்ல சுகர் சிரப் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப்பு மைதா மாவு தான் நம்ம செய்கிறது. அதுக்காக அரை கப் அளவுக்கு சர்க்கரை, 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் பொடி நான் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இனி இது ஆற விட்டுக்கோங்க. நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு புளிப்பு கம்மியாக இருக்கிற தயிர் ஊற்றிக்கோங்க. கலருக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். கலருக்காக நீங்கள் மஞ்சள் ஃபுட் கலர் தயிர் கூட மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஃபுட் கலர் தயிர் சேர்ந்து மிக்ஸ் ஆகும்போது ஒரு சிகப்பு கலர் மாதிரி வந்துடும். அதனால மஞ்சத்தூளை தயிர் கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பும் கூடி சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு டைம் கலக்கி எடுத்ததுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு மைதா மாவு. மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவிலும் செஞ்சுக்கலாம். கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கரிஞ்சீரகம் கூடி நான் கழுகி இதில் சேர்த்துருக்கு. கரிஞ்சீரகம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கருத்து எள்ளு கூடி நீங்கள் சேர்த்துக்கலாம். இங்கே நமக்கு பேக்கரியில் எல்லாம் கரிஞ்சீரகம் சேர்த்த மால்பூரி தான் கிடைக்கிது. இனி இது கலக்கி எடுக்கிறது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சுகர் சிரப் ஊற்றி தான். சுகர் சிரப் நல்லா ஆறணும். சூடோடு ஊற்றிடுச்சுன்னா மாவு வெந்து போயிடும். அதனால நல்லா ஆறினதுக்கப்புறம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு மெயினாக இருக்கிற விஷயம், சுகர் சிரப் ஊற்றும் போது ஒன்றா ஊற்றாதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது 1 கப்பு மைதா மாவுக்கு நம்ம எடுத்துருக்கிற அந்த சுகர் சிரப் அரை கப்பு சர்க்கரை, 1 கப்பு தண்ணி கரெக்டான அளவாக இருக்குது. ஆனால் நீங்கள் தயிர் எடுக்கும்போது அந்த தயிர் கொஞ்சம் லூஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சுகர் சிரப் மிக்ஸ் ஆகும். மாவு இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். நம்ம தோசை மாவுக்கெல்லாம் கலக்கி எடுத்து வைக்கும் இல்லைங்களா, அந்த ஒரு திக்னஸ் தான் இருக்கணும். ரொம்ப லூஸாகி போகக்கூடாது. நான் இதில் எடுத்திருக்கிற அந்த ஊற்றி இருக்கிற தயிர் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு. அதனால நான் ஃபுல்லாக சுகர் சிரப் ஊற்றலை. கொஞ்சம் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சிரப் மிச்சம் வந்துடுச்சு. இப்போ பேட்டர் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. மூடி வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மால்பூரி பண்ணி எடுத்துக்கலாம். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி மறுபடியும் ஒரு டைம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. ரொம்ப லூஸாகி போகக்கூடாது. நம்ம எண்ணெய்க்குள்ளே ஊற்றி தான் இது பொரிச்செடுக்கிறது. எண்ணெய் சூடாகிறதுக்கு வச்சுருக்கு. நம்ம மாவு இதில் ஒரு கரண்டி மாவு ஊற்றும் போது அந்த எண்ணெய்க்குள்ளே மாவு ஃபுல்லாக அமைங்கி நிற்கணும். அந்த ஒரு அளவுக்கு தான் நம்ம எண்ணெய் ஊற்றணும். ரொம்ப அதிகமாகவும் ரொம்ப கம்மியாகவும் ஊற்றக்கூடாது. இது சீக்கிரம் வெந்துடும். தீ கம்மி பண்ணி வைக்க வேண்டியதில்லை. மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டே இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கரண்டி வச்சுட்டு எண்ணெய் இதுக்கு மேலே கொஞ்சம் இதே மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி போட்டுடலாம். இதுக்கு ஓரமாக ஒரு கோல்டன் ப்ரௌன் ஷேட் வர்ற அந்த ஒரு டைமில் நம்ம இதை எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ண முடியாத ஒரு ஸ்வீட் ஸ்நாக் தான் இது. இது நம்ம மாவு கலக்கி எடுக்கும்போது தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மாவு நீங்கள் கலக்கும்போது கொஞ்சம் லூஸ் ஆகி போயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. கொஞ்சம் மைதா மாவு சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா சுகர் சிரப் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி 2-3 ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு கலக்கி அந்த கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக நம்மளால் பண்ணி எடுக்க முடியாத ஒரு ஸ்வீட் ஸ்நாக் தான் இது. அதே மாதிரி இது பொரிச்செடுக்கிறதுக்காக உங்களுக்கு பிடிச்ச எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இப்போ தேங்காய் எண்ணெயில் தான் பொரிச்சு எடுத்துகிட்டு இருக்கேன். எந்த ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம். நெய் இருந்தால் நெய் கூட எடுத்துக்கலாம். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.